உலகம் வெப்பமயமாதலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய ஐநா சபையின் 12 நாள் மாநாடு தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடந்து வருகிறது. இந்நிலையில் உலக வெப்பமயமாதலால் ஆண்மை குறைவு அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தஞ்சையில் கடும் கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இப்படி ஒரு செய்தியை பார்த்தால் தஞ்சையில் ஏது கடல் ஏது அலை என நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இன்னும் சில வருடங்களில் இது சாதாரண செய்தியாகிவிடும். உலக வெப்பமயமாதலால் அண்டார்டிகாவில் உள்ள பனி உருகி இன்னும் சில வருடங்களில் கடற்கரை உள்ள நகரமாக தஞ்சை மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இது ஒருபுறம் நமது வயிற்றில் புளியை கரைத்துக் கொண்டிருக்க, அதிக வெப்பம், பருவநிலை மாறுபாடு போன்றவற்றால் 40% அளவு ஆண்மை குறைவு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள். நார்மலாவே விந்து உருவாக்குறதுக்கு மனுஷனோட பாடி டெம்பரேச்சரோட 1 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருந்தா தான் விந்து ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். அதனால தான் இயற்கையாவே நம்மளோட விந்து ப்ரொடக்ஷன் சென்டர் டெஸ்டிக்கல் சொல்றது ஸ்க்ராட்டம் என்ற பேக்ல வெளியில இருக்க ஆண்களுக்கு குளோபல் வார்மிங் சொல்றதுனால கிட்டத்தட்ட நம்மளோட டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய நடக்குது. நம்ம ஆண் விந்து நார்மலா இருந்தா கூட, மொட்டிலிட்டி நார்மலா இருந்தா கூட, பெண்ணோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் என்று சொல்ற கர்ப்பம் உருவாக்கக்குள்ள ரீப்ரொடக்டிவ் வஜைனல் ட்ராக்லாம் நார்மலா இருந்தா கூட இன்ஃபர்டிலிட்டி இடியோபதிக் இன்ஃபர்டிலிட்டி 40% ஜாஸ்தியா இருக்கு. உலக உணவு உற்பத்தி 40% குறையும், பருவநிலை மாற்றம் ஏற்படும் போன்ற பல ஆபத்துகள் உலக வெப்பமயமாதலால் ஏற்படுகின்றன. இன்னும் காலம் கடந்து விடவில்லை. ஒவ்வொரு தனிநபரும் களத்தில் இறங்கி செயல்பட்டால் வெப்பமயமாதலின் பாதிப்பை குறைக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் எரிபொருள் சொல்லுகிற சோலார் எனர்ஜி, காற்று விண்ட் எனர்ஜி, அதே போல இந்த அலைகள் என்று சொல்லுகிற வேவ் எனர்ஜி, இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இந்த குளோபல் வார்மிங் குறைக்கலாம். இரண்டாவதாக நம்மை சுற்றி நிறைய மரங்கள் செடிகள் வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக ரீசைக்ளிங் என்ற மெத்தடாக நாம் வெளியேற்றுகிற கழிவுப் பொருட்களை அதை ரீசைக்கிள் பண்ணி அதை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த குளோபல் வெப்பத்தை தவிர்க்கலாம். உலகம் அழிந்துவிடும் என்ற எச்சரிக்கையை பொருட்படுத்தாதவர்கள் கூட அடுத்து ஒரு தலைமுறை இல்லாது போய்விடும் என்ற ஆபத்தையாவது உணர்ந்து செயல்படுவது நல்லது. நித்தமும் அலை வந்து அடங்கும் இந்த கடல் அமைதியாக இருக்கிறது. இந்த கடல் நம்மை தண்டிக்க வேண்டுமா? ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு அடுத்த தலைமுறை இல்லாது போக வேண்டுமா? இது யாருக்கோ விடுக்கப்படும் அபாய எச்சரிக்கை அல்ல. உங்களுக்கானது, எனக்கானது, ஏன் இது நமக்கானது. கனகராஜ், கலைஞர் செய்திகள்.